நினச்சிதான் இவளை பழி வாங்க நினச்சிதான் வந்து ஒவ்வொருத்தனை பண்ணுவோம். இவளை பழி வாங்க நினச்சிதான் ஒவ்வொருத்தனை பண்ணுவா. அது இவனுக்கு கணத்தில் புளி விழுகுமா? இவனுக்கு அந்த அவளுக்கு கணத்தில் புளி விழுகுமா? அந்த புளி இருக்கிற மாதிரி யாரும் பொம்பளைங்க எல்லாத்தையும் தேடி கொள்ளணும். பார்த்தது மாதிரியே இருந்தது. பக்கத்தில் வேறு வண்டியில் கேட்டுருக்கீங்களா? இல்லை சார், ரொம்ப பழைய சைரன் சார். இப்போலாம் அது புழக்கத்துலேயே இல்லை. அதுவும் இல்லாமல் நானே அதை மாற்றி தான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் சார். ஆனால் சார் அந்த 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 வீடு தான் சார். சார் அந்த தெரியுது பாருங்க சார். ஆர்எஸ்சி காலேஜில் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பொண்ணு பேர் தயோடி. அந்த பொண்ணு ஃப்ரீ டைமில் ஏழை குழந்தைகளுக்கும் கிளாஸ் எடுக்கும். சார் எல்லாமே ஒரே காஃபி ஷாப் இருந்துச்சு. நேற்று முந்தினத்துக்கு இங்கே தான் இருக்கு. இந்த காஃபி ஷாப்பில் இவனுக்கு என்ன சார் வேணும்? சார் இவன் எதுக்கு சார் ஃபோட்டோ சார்? நான் யோசிச்சுட்டு இறந்த பொண்ணுங்களுக்கு கழுத்தில் புரியுது. அவன் வழி மாதிரியே கழுத்தில் வர பொண்ணு உயிரோடு இருக்கும்போது மட்டும் தெரிய விஷயம். இறந்த பொண்ணுங்களோட பணத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சார் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா கோபப்படுறதா இல்லை பாவப்படுறதான்னு புரியல சார். இந்த நாய்களை பார்த்து பாவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் பண்ணிட்டு வளர்ப்பு சரியில்லை, சூழ்நிலை சரியில்லைன்னு கதை கட்டுவானுங்க. சார் இவனுங்க பண்ண தப்புக்கு இவனுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் எல்லாத்துக்கும் இவனுக்கு மட்டுமே எப்படி சார் பொறுப்பாக முடியும்? கொஞ்சம் அக்கறையும் அனுபவம் கிடைச்சிருந்தா இவனுக்கு இப்படி ஆயிருக்க மாட்டானுங்களே. மயிரில் ஆயிருக்க மாட்டானுங்க. கிரிமினல்ஸை பிடிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஒருத்தர் கிரிமினல் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அது நம்ம வேலையும் கிடையாது. சூழ்நிலை சரியில்லாம வளர்கிற எல்லாருமே தெரியல. அவனை பிடிக்கிற போலீஸ்காரனா கூட சார் நீங்கள் போலீஸ்காரனா கூட ஆயிருக்கலாம். ஆனால் நாமளும் நல்லா கிடையாது.
இவனை பார்த்துருக்கீங்களா? 2 நாளாக கிடைக்கிறது சார். இன்னைக்கு வந்தாரா? வரல சார். வந்தால் என்ன பண்ணுவோம்? காஃபி கேக்கு வாங்குவார் சார். சாப்பிடுவோம்னா எடுத்துகிட்டு வெளியே போயிடுவோம். சாப்பிடுவார். அதுவும் அந்த டேபிளில் தான் உட்காந்து சாப்பிடுவார். உட்காந்து ரோட்டையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் இங்கே வந்தா என்னை உடனே அலர்ட் பண்ணு. போலீஸ் எதுனா ஆக்சிடென்ட் ஆனது அன்னைக்கு இதுதான் ஆக்சிடென்ட் இதுதான் போலீஸ் ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் பார்ட்டியாக இருக்குது ஆனால் நான் முடிஞ்சு சார். இல்லை சார். ஆமாம் சார், நம்ம ஹோட்டலில் தான் சார். ரூம் நம்பர் 303 சார். 3 சார்.